Brownie. Hello guys, welcome back to my YouTube channel. This is vlog with Avinash. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த vlogல என்ன பார்க்க போறீங்கன்னா, எப்பவுமே டிராவல்னால கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு நம்ம வீட்லயே ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலாக ஏதாச்சும் நம்மளே வீட்லயே செய்ய போறோம். பட் என்ன செய்யலாம்னு தான் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. பட் வந்து நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுத்துட்டு ஒரு புதுசாக ஒரு டிஷ் செய்ய போறோம். புதுசானா எல்லாரும் ஜென்ரல் டிஷ்ஷா, பட் நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் டிஷ் தான் இது. ஸோ என்னென்ன டிஷ்ஷுன்னு வாங்க போய் பார்க்கலாம். இந்த vlogல என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜென்ரலாக வீட்டில் தான் சமைப்போம். பட் வந்து புதுசாக கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே, நம்ம மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். எங்களோட ஆண்டி அங்கிளோட வீடு தான். ஸோ இங்கே தான் நாங்கள் செய்ய போகிறோம் ஒரு பிரியாணி. பக்காவா சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு என்ன ஆண்டி செய்ய போறீங்க? இன்னைக்கு நாட்டுக்கோழி பிரியாணி ஸ்பெஷல். வேற என்ன செய்ய போறீங்க? எறா வறுவல், சிக்கன் மீன் வறுவல், முட்டை வறுவல். சரி சரி, ஒரு லிஸ்ட் பெருசா போகுது. சரி, ஒரு டிஷ்ஷா நம்ம போய் பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க. நான் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்னோட சேனல் பேர் வந்து vlogs with அவினாஷ். ஸோ கைஸ், இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மைக் ஆன் பண்ண மறந்துட்டேன். இவருக்கு இதான் வேலை. பட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி பக்காவாக வந்து செய்ய போகிறோம் நாங்கள். ஸோ எண்ணெய் சூடாச்சுன்னு போல இருக்கு. அடுத்தது என்ன? கிராம்பு, ஏலக்காய். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆனியன் போடுறோம். வந்து 1 கிலோ ஆனியன். 1 கிலோ ஆனியனுங்களா? 1 கிலோ ரைஸ் 1 கிலோ ஆனியன். சரி, எவ்வளோ கிலோக்கு எவ்வளோ ஆனியன் ஆண்டி போடணும்? 1 கிலோக்கு 400 கிராம். 1 கிலோக்கு 400 கிராம். வெங்காயம் நல்லா நீட்டாக கட் பண்ணி போட்டுருக்காங்க. ஆமா. நெய் எடுத்துலாம். அந்த வெங்காயம் வதங்கும் போதே நெய் போட்டுருவோம். பார்த்தீங்கன்னா புது டவாவாக இருக்கு. இப்போ கலக்குறாங்க போல. எவ்வளோ ஸ்பூன் நெய் ஆண்டி போட போகிறோம்? ஒரு 3 ஸ்பூன். 3 ஸ்பூன் நெய் போட போகிறோம். அந்த நெய் போட்ட உடனே நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வாசனை நல்லா இருக்கு. அந்த கீ ஸ்மெல். இப்போ பிரியாணி யாருக்கிட்ட அந்த கட்டுனீங்க நீங்க? நம்மளா முயற்சி தான். ஒரு முறை செஞ்சு அனுபவம் தான். அப்படிங்களா? ஆமா. மேக்ஸிமம் எவ்வளவு பேருக்கு செஞ்சிருக்கீங்க இது வரைக்கும்? ஒரு 50 பேர் அளவுக்கு செஞ்சிருக்கேன். 50 100 பேர் அளவுக்கு செஞ்சிருக்கேன். 100 பேருக்கு செஞ்சிருக்கீங்க. எத்தனை டிஷ் செஞ்சிருக்கீங்க? அதுவும் எத்தனை டிஷ்னா என்ன வேணாலும் செய்ய வேண்டியதா. மீன், ஃபிஷ் பாத்தீங்கன்னா ஒரு 10-15 டிஷ் செஞ்சு தள்ளிடுவாங்க ஒரே நல்ல ஃபுல்லா. நண்டு எல்லாமே சொல்லட்டுமா? போட்டி லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு. எல்லாமே ஒரே நாள் செய்ய வேண்டியதுதான். ஆமா. ஆன்ட்டி செஞ்சதுல எது அங்கிள் உங்களுக்கு பிடிச்ச டிஷ்? மட்டன் பிரியாணி எப்பவுமே ரொம்ப சூப்பரா செய்வாங்க. அதை செஞ்சாவே வந்து எல்லாரும் ரொம்ப விருப்பமா சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சாவே ஃபேமிலி மொத்தமே எல்லாம் ஒரு இன்க்ளூடு, ஒரே ஒரு சின்ன இது இல்லாம எல்லாருமே ரொம்ப விருப்பமா சாப்பிடுவோம். அதே மாதிரி நம்ம சாப்பிட்டோமாவும் உடம்புக்கும் வந்து எந்த ஒரு உபாதை இல்லாம இருக்கும். நம்மளோட டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்மளோட லைஃபுக்கும் உடம்புக்கும் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம அடுத்த இதுக்கு வந்து நம்ம ஃப்ரீனஸா இருக்கிற மாதிரி இருக்கும். கொடுத்து வச்சவங்க தான் சொன்னோம், ஆண்டி இந்த மாதிரி ஃபுல்லா டிஷ் உங்களுக்கு செஞ்சு தராங்க. ஆமா, அது வந்து எங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே அது ஒரு பெரிய பாக்கியங்க. ஃபேமிலியா இருந்து சாப்பிடும்போது பண்ணும்போது எல்லோரும் சாப்பிடுவோம். எப்பவுமே வழக்கமான நடைமுறை தான் எங்க ஹவுஸ், எங்க வீட்டுல பண்ணுவாங்க. கோல்டன் பிரவுன் நல்லா இருக்கு. கோல்டன் பிரவுன் வரைக்கும் கொஞ்சம் வதங்கிட்டா நல்லா இருக்கும். பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பீஸ் போடலாம். அடுத்ததாண்டி புதினா கொத்தமல்லி போடுறாங்க.
ஏன்னா புதினா போட்டால் அந்த ஸ்மெல்லு பிரியாணிக்கே ஸ்மெல்லுன்னா பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி தான் ஒரு ஒரு தூக்கி விடுறது ஒரு அந்த ஃப்ளேவர் வரதுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்களா? இது எத்தனை ஸ்பூன் போட போகிறோம்? ஒரு 6 6 ஸ்பூன் போடலாம். அடுத்ததுன்னா ஆண்டி தக்காளி. தக்காளி. தக்காளி எத்தனை தக்காளி? ஒரு 6 தக்காளி. ஒரு மீடியம் சைஸ் 6 தக்காளிங்களா? நல்ல பெரிய சைஸ். பெரிய சைஸு. 6 தக்காளி பார்த்தீங்கன்னா பீஸ் பீஸாக போடாமல் கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அது பிரியாணிக்குன்னு ஸ்பெஷலாக கட் பண்ணிட்டு போடுறது. அடுத்தது கல்லுப்பு. கல்லுப்பு ஏன்னா அடி பிடிக்காம இருக்குது. ஸோ அடி பிடிக்காம கல்லுப்பு. அடுத்தது கல்லுப்புனா ஒரு கைப்பிடி அளவு இருக்கு. தேவையான அளவு பார்த்துங்க. தயிர். தயிர் எவ்வளோ ஆண்டி? ஒரு 100 கிராம். 100 கிராமா? அடுத்தது சில்லி பவுடர். இது ஒரு 6 ஸ்பூன். ஒரு 6 ஸ்பூன் சில்லி பவுடர், மீடியம் சைஸ் ஸ்பூனு. ஆனால் உங்களுக்கு தெரியும் அந்த மசாலா ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்லா ரெட் அண்ட் ஸ்பைஸியாக இருக்குது பார்த்தாலே. எங்கள் வீட்டு செல்ல புள்ள, எங்கள் பேர் பார்த்தீங்கன்னா ப்ரௌனி. ஏதாவது சொல்கிறீங்களா? நான் என்னடா சொல்லுது, சீக்கிரம் எனக்கு பிரியாணி போட்டுக்கிறேன், நான் பாட்டு தூங்கிட்டு இருப்பேன். இது என்னடா பைக்கு, இப்போ மைக்கு மட்டும் கொடுக்கல, நான் கடிச்சிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுக்குறேன் மைக்கை, சீக்கிரம் பிரியாணி கொடுங்க. ஸோ இது வந்து எந்த ஸ்டேஜ் ஆண்டி சிக்கன் போடணும்? நல்லா எல்லாம் சுழண்டு எண்ணெய் மேலே வந்த பேர் சிக்கன். ஓகே. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காய்ச்சி காமிக்கிறேன் வாங்க. உங்களுக்கு அந்த எண்ணெய் மேலே மிதக்கிறது தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியுது அது பாங்க. நல்லா அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் பேஸ்ட் பண்ணி அப்புறம் தக்காளி வெங்காயம் நல்லா சொல்லிட்டு போயிருக்கு. எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே மிதக்குது. ஸோ இது எவ்வளோ கிலோ சிக்கன் ஆண்டி? 2.5 கிலோ சிக்கன். 2.5 கிலோ சிக்கன். ஸோ எத்தனை கிலோ சிக்கனுக்கு எத்தனை கிலோ அரிசி போடணும்? 2 கிலோ அரிசிக்கு 2.5 கிலோ சிக்கன் நம்ம நாட்டுக்கோழி போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம வீட்டில் செய்யறதே கொஞ்சம் அதிகமாக தான் போட்டு செய்வோம். ஸோ ரைஸோட நம்ம வந்து சிக்கன் தான் அது எக்ஸ்ட்ரா போடுவோம். ஜென்ரலாக ஈக்குவலாக போடலாம் 50-50. பட் இங்கே நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுவோம் நம்ம நாட்டுக்கோழி. இது என்ன பக்குவத்தில் தண்ணி ஊற்றணும்? இது வந்து 1க்கு 1.5 சீரக சம்பா அரிசிக்கு. 1க்கு 1.5 ஊற்றணும். இப்போ நம்ம எவ்வளோ ஊற்ற போகிறோம்? இந்த எத்தனை கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறோம்? இதில் வந்து 1க்கு 1.5 போது நம்ம எவ்வளோ அரிசி போட்டுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றணும். ஒரு 6-7 கிளாஸ் நம்ம ஊற்றணும். ஆமாம். சிக்கன் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் படுத்து நம்ம ஒரு 1/4 மணி நேரம் கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். ஆமாம், அப்போதான் காரெல்லாம் நல்லா மசாலாலாம் அது உள்ள நல்லா ஏறும். ஒரு 7 கிளாஸ் வரும். 7 to 8 கிளாஸ் நம்ம தண்ணி அளந்து ஊற்றி வச்சிருக்கோம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு நம்ம இதில். அரிசி வந்து சிக்கன் வெந்தோடனே அரிசி போடணும். நாட்டுக்கோழி வந்தோடனே அரிசி போடணும். எவ்வளோ அரிசி போடணும் ஆண்டி ஒரு கிலோக்கு சிக்கன்னா? இப்போ 1 கிலோக்கு 1 கிலோ சரியா போடலாம். ஆனா நம்ம வந்து வீட்ல செய்யறதுனால வந்து 2.5 கிலோக்கு நம்ம 1.5 கிலோ 1.5 கிலோ அரிசி போடணும். ஆமா. ஸோ ஆண்டி ஒரு டைம் ஆயிடுச்சு, செக் பண்ணி பார்த்துக்கலாமா? ஸ்டேஜ் இருக்குல்ல, பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஆஹா, கம கம நல்லா ஸ்மெல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பாயில் ஆகணும், கொஞ்சம் வேகணும். ஆமா, கொஞ்ச நேரம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் நினைக்கிறேன். செம்மையா இருக்கு, இப்பவே சாப்பிடணும் போல் தோணுது. ஸோ ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம சீக்கிரம் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வெயிட் பண்ணி டயர்ட் ஆகிட்டான். யாருன்னா பாருங்க.